மூக்குல சளி வருதல்ல, அது நோய் இல்ல, குப்பை வெளியே வருது. அது ஆடிக்கழிவு சிறப்பு தள்ளுபடி திட்டம். நமக்கு அறிவில்லாமல் சாப்பிட்ட உணவை வயிறு அறிவோடு தூக்கி வீசும் அந்த அருமையான ப்ராசஸ் தான் வாந்தி. உடம்பு கழிவுகளை வெளியேற்றும் பொழுது ஒத்துழைக்கணும். நீங்க ஒரு பைக் வச்சிருக்கீங்களா இல்லையா, ஒரு கார் வச்சிருக்கீங்களா இல்லையா, 5000 கிலோமீட்டர் ஓடுனீங்கன்னா என்ன பண்றீங்க, 5000 கிலோமீட்டர் ஓடணும்னு இன்ஜின் ஆயில் மாத்துறீங்களா இல்லையா? இந்த வண்டி நான் 50 வருஷமா ஓடிட்டு இருக்கு, இன்ஜின் ஆயிலே மாத்தாம ஓடிட்டு இருக்கு, வந்து உட்கார்ந்துருக்கு, குப்பையா ஓடிட்டு இருக்கு. நோய் வருமா வராதா? மௌனமா இருக்கணும். அது ஒரு முக்கியமான ஒரு பயிற்சிங்க. ஒரு நாள் ஃபுல்லா பேசாம இருங்க, உங்களுக்கு நல்லது, கூட இருக்கிறவங்களுக்கும் நல்லது. இந்த 10 டெக்னிக்கை 20 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை செஞ்சீங்கன்னா ஹாப்பியா இருப்பீங்க. ஜங்க் ஃபுட் தமிழ்ல சொல்லிட்டா குப்பை உணவுகள். அக்குபஞ்சர், நியூரோதெரபி, முத்ரா, ரேக்கி, பிராணிக் ஹீலிங், இயற்கை வைத்தியம், ஹோமியோபதி, சித்தா, ஆயுர்வேதா இதெல்லாம் பயன்படுத்தணுங்க. இதெல்லாம் மாற்று வைத்தியங்க. காலையில் சுகருக்கு மாத்திரை, ஈவினிங் பிபிக்கு மாத்திரை. விஷத்தை சாப்பிட்டு வந்து அப்படிதாங்க நோய் வரும். எந்தெந்த மருத்துவர்கள் ஏமாத்துறாங்களோ எல்லாருமே ஏமாத்தி வைத்தீருங்க. இங்க பாருங்க, உடம்பு 24 மணி நேரமும் கழிவுகளை வெளியேற்றிட்டு இருக்கு. மூக்குல சளி வருதல்ல, அது நோய் இல்ல, குப்பை வெளியே வருது. வாந்தி வருதல்ல, அது நோய் அல்ல, குப்பை வெளியே வருது. தனியா மலம் போகுதல்ல, டிசென்ட்ரி, டயேரியா, பேதி ஆகுதல்ல, அது நோய் அல்ல, அது ஆடிக்கழிவு சிறப்பு தள்ளுபடி திட்டம், ஸ்டாக் கிளியரன்ஸ் திட்டம். ரொம்ப நாளா அடைச்சிட்டு இருக்கிற குப்பை வெளியே வருது. ஐயோ வந்துருச்சேன்னு ஓடி போய் அதுக்கு மாத்திரை சாப்பிட்றது. மூக்கில் சளி வந்தா டாக்டர்கிட்ட ஓடுறது. வாந்தி வந்தா நல்லதுங்க. வாந்தி ஏன் வருது? நமக்கு அறிவில்லாமல் சாப்பிட்ட உணவை வயிறு அறிவோடு தூக்கி வீசும் அந்த அருமையான ப்ராசஸ் தான் வாந்தி. நமக்கு அறிவில்லாமல் சாப்பிட்ட உணவை வெளியே தள்ளுறது பேதி. சிம்பிள்ங்க. தும்மல் வந்தா தும்முங்க, சளி வந்தா சிந்துங்க, வாந்தி வந்தா எடுங்க, வயிற்றால வந்தா போங்க. இதை செய்யாத வரைக்கும் உடம்பு குப்பையா தான் இருக்கும். உடம்பு கழிவுகளை வெளியேற்றும் பொழுது ஒத்துழைக்கணும். அடுத்தது, நாம இயற்கை முறையில கழிவுகளை வெளியேற்றணும். என்ன செய்யணும்? மாசம் ஒரு முறை விரதம் இருக்கணும். அப்பப்ப வாழை இலை குளியல், மண் குளியல், மூக்கு கழுவுறது, காது கிளீன் பண்றது, நல்லெண்ணெய் ஊற்றி வாய் கொப்பளிக்கிறது, கண்ணு சுத்தம் பண்றது, இனிமா கொடுக்கறது, இதெல்லாம் செய்யணுங்க. ஏங்க நீங்க ஒரு பைக் வச்சிருக்கீங்களா இல்லையா, ஒரு கார் வச்சிருக்கீங்களா இல்லையா, 5000 கிலோமீட்டர் ஓடுனீங்கன்னா என்ன பண்றீங்க, 5000 கிலோமீட்டர் ஓடணும்னு இன்ஜின் ஆயில் மாத்துறீங்களா இல்லையா? இந்த வண்டி நான் 50 வருஷமா ஓடிட்டு இருக்கு, இன்ஜின் ஆயிலே மாத்தாம ஓடிட்டு இருக்கு, வந்து உட்கார்ந்துருக்கு. காற்று கம்மியான போய் அடிக்கிறமா இல்லையா, பெட்ரோல் தீர்ந்து அடிக்கிறமா இல்லையா? ஃப்ரிட்ஜுங்க, ஒரு வருஷம் ஆச்சுன்னா போதும், சர்வீஸ் நீ கூப்பிடு சரி பண்ணி சொல்கிறோமா இல்லையா? ஃப்ரிட்ஜு, டிவி, வாஷிங் மிஷினுக்கெல்லாம் சர்வீஸ் பண்ணுறோமா இல்லையா? இதை சர்வீஸ் பண்ணி 75 வருஷம் ஆச்சு, குப்பையாக ஓடிட்டு இருக்கு. நோய் வருமா வராதா? யோசிச்சு பாருங்க. வாஷிங் மிஷின் வாங்கும் பொழுது, கார் வாங்கும் போது கேட்லாக் புக் தராங்களா? நம்ம உடம்புக்கு ஏதாவது கேட்லாக் புக் இருக்கா? இருக்குங்க. சொல்லட்டுங்களா? 6 மாதத்துக்கு ஒருக்கா பேதிக்கு சாப்பிடணும், மாதம் ஒரு முறை விரதம் இருக்கணும், டெய்லி நல்லெண்ணெய் ஊற்றி வாய் கொப்பளிக்கணும், வாரத்துக்கு ஒருக்கா காது சுத்தம் பண்ணணும், அப்பப்போ கண்டிப்பாக விரதம் இருக்கணும், வாழை இலை குளியல், மண் குளியல் 6 மாதத்துக்கு ஒருக்கா செஞ்சுக்கலாம். மௌனமாக இருக்கணும். அது ஒரு முக்கியமான ஒரு பயிற்சிங்க. ஒரு நாள் ஃபுல்லாக பேசாமல் இருங்க, உங்களுக்கு நல்லது, கூட இருக்கிறவங்களுக்கும் நல்லது. அது ஒரு விரதம். இப்படி இயற்கை முறையில் கழிவுகளை வெளியேற்றக்கு ஒரு 10 டெக்னிக் தாங்க இருக்குது. இந்த 10 டெக்னிக்கை 20 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை செஞ்சீங்கன்னா ஹாப்பியா இருப்பீங்க. இங்க பாருங்க, உடம்பு கழிவுகளை வெளியேற்றும் பொழுது ஒத்துழைக்கணும், நாம் கழிவுகளை வெளியேற்றணும். அடுத்தது, கழிவே உள்ள போகாமல் வாழணும். கழிவே உள்ள போகாம வாழணும் என்ன அர்த்தம்னா, ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது. ஜங்க் ஃபுட் தமிழ்ல சொல்லிட்டா குப்பை உணவுகள். இந்த கடையில் விற்கிது இல்லையா, கொக்கோ கோலா, ஃபேண்டா, மிரண்டா, பெப்சி,
பீஸா, பர்கரு, இது எல்லாமே குப்பை உணவுங்க. சாக்லேட்டு, இது எவ்வளோ சாப்பிட்றோமோ அவ்வளோ உடம்புக்கு கழிவுங்க. நான் என்ன சொல்கிறேன், கழிவுகளை உள்ள அனுப்பிச்சுட்டு ஏங்க வெளியேற்றணும்? அதுக்கு கழிவு உள்ளே போகாம பார்த்துக்கலாமா இல்லைங்களா? அடுத்தது, இயற்கை வைத்தியம் கற்றுக்கணும். அது என்ன இயற்கை வைத்தியம்? காலில் ஆணி வந்தா மஞ்சத்தூள் மருதாணி வைக்கணும். கிட்னியில கல் வந்தா பீன்ஸ் வைத்தியம் செஞ்சா ஒரே நாள கரைச்சாலும், இப்படின்னு இயற்கை வைத்தியம் மட்டுமே ஒரு 500 வைத்தியம் யூடியூப்ல போட்டு வச்சிருக்குங்க. பாம்பு கடிச்சா கூட இயற்கை வைத்தியம் பண்ண முடியுங்க. இயற்கை வைத்தியம் கத்துக்கணும். அடுத்தது மாற்று வைத்தியம். அது என்ன மாற்று வைத்தியம்? அக்குபஞ்சர், நியூரோதெரப்பி, முத்ரா, ரேக்கி, பிராணிக் ஹீலிங், இயற்கை வைத்தியம், ஹோமியோபதி, சித்தா, ஆயுர்வேதா, இதெல்லாம் பயன்படுத்தணுங்க. இதெல்லாம் மாற்று வைத்தியங்க. அடுத்தது ஏமாற்று வைத்தியம். அதுக்கு போகக்கூடாது. காலையில் சுகருக்கு மாத்திரை, ஈவினிங் பிபிக்கு மாத்திரை, டானிக்கு எல்லாத்தையும் குடிச்சு புட்டு வந்துட்டு எங்க எனக்கு நோய் இருக்குன்னு சொன்னால் அப்படிதாங்க இருக்கும். விஷத்தை சாப்பிட்டு வந்து அப்படிதாங்க நோய் வரும். அதனால ஏமாற்று வைத்தியம் கற்றுக்கொண்டு அதுக்கு போகக்கூடாது. ஏதோ எமர்ஜென்சிக்கு போகலாம். பாம்பு கடிச்சிருச்சு, கத்தி எடுத்து குத்துறாங்க, துப்பாக்கியில் சொல்றாங்க, மண்டை உடையிறது, எமர்ஜென்சிக்கு போங்க, நான் வேண்டாம்னு சொல்லுங்க. எல்லா நோய்களுக்கும் ஆங்கில மருத்துவம் போகாதீர்கள். இங்க பாருங்க, ஏமாற்று வைத்தியம் என்பது ஆங்கில வைத்தியம் மட்டுமல்ல. எந்தெந்த மருத்துவர்கள் ஏமாத்துறாங்களோ எல்லாருமே ஏமாத்து வைத்தீருங்க. இப்பெல்லாம் அக்குபஞ்சர்ல ஏமாத்து வைத்தீர்கள், ஹோமியோபதியில ஏமாத்து வைத்தியர்கள் வந்துட்டாங்க. புரிஞ்சுக்கங்க. நான் ஏமாற்று வைத்தியம் சொன்ன உடனே ஆங்கில மருத்துவம் மட்டும் நினைச்சுக்காதீங்க. யாரெல்லாம் வைத்தியம் தெரியாம உங்களை வச்சு பிழப்பு நடத்துறாங்களோ, உங்ககிட்ட பணம் பொறி பறிக்கிறாங்களோ, தப்பான வைத்தியம் கொடுக்குறாங்களோ, அவர்கள் எந்த வைத்தியமாக இருந்தாலும் ஏமாற்று வைத்தியர்களே.